காசாவிலே இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட அமைப்புகளைச் சேர்ந்த அத்தனை அமைப்புகளுடைய முக்கியஸ்தர்களும் இந்த ஜனாசா தொழுகையில் பங்கெடுத்திருக்கிறார்கள். அவனோட நாங்கள் ஒற்றுமைப்பட போகிறோம், நாங்கள் அவனோட தொடர்பு வச்சுக்கிற போகிறோம்னு போனாங்கல்ல, போனதினுடைய விளைவு என்னன்னு தெரியுதா? இப்போ கரெக்டாக அமெரிக்கா சில பேரை வளைச்சி போட்டு சில நாடுகளை இணக்கமாக்கி வச்சிருக்கிறான். எமிரேட்ஸ் இது தொடர்பாக வாய் திறக்கவில்லை. காரணம் என்னன்னு கேட்டா, முழுவதுமாக எமிரேட்ஸ் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னு சொன்னா இஸ்ரேல் பக்கம் தான் நிற்கிறாங்க. துருக்கியிலே இன்றைக்கு இன்ஸ்டாகிராம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சிரிக்கிற அனைத்து சிரிப்புகளையும் உடனடியாக சிரித்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் தொடர்ந்து அலை இருக்கிறீர்கள் என்கிறார் ஹசன் நஸ்ருல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் சரியாக 301 நாட்கள் காசாவினுடைய யுத்தத்திற்கு கடந்திருக்கின்றன. இன்றைக்கு காசாவிலே என்ன நடக்கிறது, அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்கிற செய்திகளை நாம் பார்க்க இருக்கிற அதே நேரம், நமக்கெல்லாம் தெரியும் ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானில் வைத்து பாலஸ்தீன சுதந்திர போராட்ட அமைப்பாக இருக்கிற, பாலஸ்தீனத்தின் ஆளும் அரசாங்கமாக இருக்கிற ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார், ஷஹீதாக்கப்பட்டார். இந்த நிலையில் அவருடைய ஜனாசா நேற்று இரவு தோஹா கத்தார் கொண்டு வரப்பட்டது. தோஹா கத்தார் கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு ஜுமா தொழுகையை தொடர்ந்து தோஹாவிலே இருக்கக்கூடிய முஹம்மது பின் அப்துல் வஹாப் பள்ளிவாயல் வளாகத்திலே அவருடைய ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய காட்சியைத்தான் இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பள்ளிவாயலில் ஜும்மாவுக்கு திரண்ட மக்களையும், ஜும்மாவுக்கு பிறகு அவருடைய ஜனாசா நல்லடக்கத்திலே திரண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களுடைய காட்சிகளையும் தான் நாம் இதிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜனாசாவுக்கு கலந்து கொள்ளுகிற வருகிற மக்களுடைய காட்சிகளையும் நீங்கள் இதிலே பார்க்க முடியும். ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த ஜனாசாவிலே பங்கெடுத்தார்கள். கத்தாரில் இருக்கக்கூடிய கத்தார் வாழ் மக்கள் மாத்திரமல்லாமல் கத்தாரிலே வாழுகிற வெளிநாட்டைச் சேர்ந்த மக்கள் பல பேரும் அதிலே கலந்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் கத்தாருடைய அதிபரும் அவருடைய தகப்பனாரும் கூட இந்த ஜனாசா தொழுகையிலே பங்கெடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் எவ்வளவு பேர் அந்த ஜனாசாவிலே பங்கெடுத்திருக்கிறார்கள் என்கிற காட்சிகளை நீங்கள் இதிலே பார்க்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் பள்ளி வாயலுக்குள்ள தொழுகை முடித்துவிட்டு வெளியே இருக்கிற காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க. பெரிய பிரம்மாண்டமான பள்ளிவாயல், கிட்டத்தட்ட 30,000 பேர் தொழ முடியுமான பள்ளிவாயல் என்று சொல்லப்படுகிறது. அந்த பள்ளிவாயலில் தான் இன்றைக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டது. ஹமாஸினுடைய தலைவராக தெரிவு செய்யப்படலாம் என்று நினைக்கக்கூடிய ஹாலித் மெஷால் அவர்கள் அதிலே உரையாற்றி இருந்தார். அதே போன்று இஸ்லாமிக் ஜிஹாட் மூமெண்டினுடைய தலைவர் நஹ்லா அதிலே பங்கேற்றிருந்தார். இப்படி பல பேரும் இந்த ஜனாசா நல்லடக்கத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு பெரும் மக்கள் திரள் கூட்டத்தோடு தான் அவருடைய ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அவருடைய கொலை தொடர்பான சில செய்திகள் பரப்பப்படுகிறது. குறிப்பாக நியூயார்க் டைம்ஸினுடைய ஒரு கட்டுரை தான் முழுமையாக தற்போது பரப்பப்பட்டு வருகிறது. அதை நம்முடைய சகோதரர்கள் பல பேரும் கூட எடுத்து பரப்பக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. உண்மையில் நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்லி இருக்கிறது, நியூயார்க் டைம்ஸினுடைய கட்டுரையின் படிதான் அவருடைய மரணம் நிகழ்ந்ததா என்கிற தனியான ஒரு அலசல் வீடியோவை இந்த வீடியோவுக்கு பின்னால் நீங்கள் எதிர்பாருங்கள். இன்றைக்கு அந்த வீடியோ வெளியிடப்பட இருக்கிறது. அதிலே நீங்கள் நியூயார்க் டைம்ஸ் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன, அது உண்மைதானா என்கிற அலசலினூடாக ஒரு முடிவுக்கு வர முடியும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு நிலைமையில், ஒரு எமோஷனலான டைமில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், உடனடியாக எப்படியாவது இந்த சமுதாயத்தை வேறு திசைக்கு திருப்பி விடலாம், மீண்டும் ஒரு குழப்ப நிலைக்கு தள்ளிவிடுவதற்கான பல முயற்சிகள் பலதரப்பாலும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வெஸ்ட் மீடியாக்கள் அந்த வேலையை திறம்பட செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்ன நடந்திருக்கிறது என்பதை தனியாக அந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தனியாக விவரிக்கிறோம். அதிலே நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு இந்த ஜனாசா நல்லடக்கத்திலே மிக முக்கியமாக நடந்த ஒரு சம்பவம் என்னென்று சொன்னால், காசாவிலே இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட அமைப்புகளைச் சேர்ந்த அத்தனை அமைப்புகளுடைய முக்கியஸ்தர்களும் இந்த ஜனாசா தொழுகையில் பங்கெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக மஹ்மூத் அப்பாஸினுடைய
ஃபத்தாஹினுடைய துணைத் தலைவர் இந்த ஜனாசா நல்லடக்கத்திலே பங்கெடுத்திருக்கிறார் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், கத்தார்ல ஹனியாவினுடைய இறுதிச் சடங்கு நடைபெறுகிற காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க. அவருடைய ஜனாசா தொழுகை நடைபெறுகிற காட்சியை பார்க்குறீங்க. ஹலீல் அல் ஹையா அதே போன்று நஹ்லா இருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கலாம். இஸ்லாமிக் ஜிஹாத் மூவ்மெண்ட்டினுடைய தலைவர் நஹ்லா காணப்படுகிறார். அதே போன்று புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. கத்தாரினுடைய அதிபர், அவருடைய தகப்பனார் உள்ளிட்டவர்கள் பங்கெடுத்திருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. இந்த ஜனாசா தொழுகையில் தான் பாலஸ்தீன சுதந்திர போராட்ட இயக்கங்களைச் சேர்ந்த அத்தனை பேரும் பங்கெடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் ஃபத்தாஹினுடைய துணைத் தலைவர் குறிப்பாக மஹமூத் அல் அலூல் இன்றைக்கு பங்கெடுத்திருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு அல் ஜசீரா இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அல் ஜசீரா சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, பாலஸ்தீன இயக்கங்களுடைய ஒற்றுமையினால் இஸ்ரேல் பேனிக் ஆகி இருக்கிறது, இஸ்ரேல் வருந்துகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஏன்னா பொதுவாகவே நீங்க ஒன்றை புரிஞ்சுக்கிறீங்க, எந்த ஒரு சமூகத்தினுடைய உரிமைக்கான போராட்டமும் முடக்கப்படுகிற இடம் எது என்று சொன்னால் அந்த சமூகத்திற்குள்ளேயே பிரித்தாளுகிற சூழ்ச்சி மூலமாக உண்டாக்கப்படுகிற பிரிவினைகள் தான். என்றைக்கு சமூகமாக தனித்தனியாக பொது விவகாரங்களில் பிரிந்து நின்று விடுகிறோமோ அன்றைக்கு அந்த சமூகம் தோற்று போய்விடும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உதாரணத்துக்கு நம்முடைய நாட்டில் நடந்த ஜனாசா எரிப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஜனாசா எரிப்பிலே அது நிறுத்தப்படுகிற அளவுக்கு நம்முடைய போராட்டங்கள் வீரியமடைந்து கடைசியில் ஜனாசாக்களை அடக்குவதற்கு கோட்டாபே ராஜபக்சவினுடைய அரசாங்கமே இறுதி முடிவுக்கு வந்ததற்கான ஒரே காரணம் என்னன்னு கேட்டால், சமூகமாக நாம் பொது விவகாரங்களில் இயக்க பேதங்களை மறந்து, அனைத்து பேதங்களையும் மறந்து, கட்சி பேதங்களை மறந்து ஒன்றிணைந்து நின்றது மாத்திரம்தான். எனவே நாம் எப்பொழுது சமுதாய பிரச்சனைகளில் ஒன்றிணைந்து நிற்கிறோமோ அன்றைக்கு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். ஆனால் பாலஸ்தீன விவகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாலஸ்தீனத்தை எப்போதுமே இஸ்ரேல் இரண்டு கூறுகளாக பிரித்து ஆள்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. குறிப்பாக காசாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஹமாஸ் ஆட்சி செய்வார்கள். அதே போன்று வெஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெருசலம் உள்ளிட்ட ரமல்லா உள்ளிட்ட பகுதிகளில் ஃபத்தாஹ் ஆட்சி செய்வார்கள். இந்த பிரிவினை தான் இஸ்ரேலுக்கு மிக சாதகமாக இருக்கிறது. ஏன்னா உள்ளுக்குள்ள அடிச்சு கொள்ளுகிற நேரத்தில் இந்த ரெண்டு தரப்புமே ஒற்றுமைப்படாத வரைக்கும் எங்களுக்கு நிம்மதி இருக்கும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணப்பாடு. குறிப்பாக இந்த ஜனாசாவில் கலந்து கொண்ட அத்தனை பேரையும் அவர்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எந்த அளவுக்கு கேட்டா, இவங்க எப்படி அங்க போனாங்க, இந்த ஜனாசாவில் பங்கெடுப்பதற்கு யார் யார் பங்கெடுத்திருக்கிறார்கள், எந்தெந்த இயக்கத்தினுடைய யார் யார் போயிருக்கிறார்கள் என்பது முதல் கொண்டு இஸ்ரேல் மிக துல்லியமாக கண்காணித்து பட்டியலை தயார் செய்து கொண்டிருக்கிறது என்கிறது அல் ஜசீராவினுடைய ஒரு ஆவணம். ஏன் அதை செய்யறாங்கன்னு சொன்னா, இவர்களை முதலில் பிரிக்க வேண்டும். கொல்றதுங்கிறதெல்லாம் ரெண்டாவது, முதலில் இவர்களை பிரிக்க வேண்டும். இந்த காசாவினுடைய ஓர்ல மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுகிற விவகாரமே என்னன்னா, காசாவில் இருக்கக்கூடிய அந்த 12க்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட 14 அமைப்புகள் ஒன்றிணைந்து செயல்படுவது, அதிலும் குறிப்பாக அல் குதுஸ் பிரிகேட் கஸ்ஸாம் பிரிகேடோடு சேர்ந்து செயல்படுவது. இவர்களை பிரித்து விட்டால் கண்டிப்பாக இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் ஜெயிக்க முடியும். ஆனா பிரிக்க முடியாமல் இருக்கிறதுனால தான் அவர்களால் ஜெயிக்க முடியாமல் இருக்கிறது. எனவே இப்பொழுது இஸ்ரேலுக்குள்ள பிரச்சனை என்னன்னா, இந்த ஜனாசாவினுடைய நல்லடக்க விவகாரத்தில் ஃபத்தாஹினுடைய துணைத் தலைவர் பங்கெடுத்தார் என்பதை அவர்களால் ஜீரணிக்க முடியாமல் இருக்கிறது. ஏன்னா எப்படி அது ரெண்டு பேருமே கிரியும் பாம்பு மாதிரி இருப்பாங்க, அடிச்சுக்கிடுவாங்க. இப்ப போயிட்டாங்களே, காரணம் என்ன? சீனாவினுடைய ஒத்துழைப்பால் அத்தனை பேரும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். இந்த ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, இந்த தெஹரான்ல நடைபெற்ற மசூத் பசக்ஷியனுடைய பதவியேற்பு நிகழ்வுலையும் காசாவினுடைய அனைத்து தரப்பில் இருந்தும் அனைத்து தலைவர்களும் பங்கெடுத்திருந்தார்கள் என்கிற நிலையில தான் அங்கு வைத்து இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டார். ஏன்னா இஸ்மாயில் ஹனியா தான் அந்த கப்பலினுடைய கேப்டனாகவே இருந்தார். இந்த அனைத்துக்கும் பெரியோர் ஆளுமையாக இழுத்துக்கிட்டு போனவர் யாருன்னா இஸ்மாயில் ஹனியா. அவரை போட்டுட்டோம்னா எல்லாம் செதஞ்சு போயிரும் நினைச்சாங்க. அல்லாஹ்வினுடைய அருளால் இந்த நிமிடம் வரைக்கும் சிதையாமல் இருக்கிறார்கள். ஏன்னா நஹ்லா போன்ற தலைவர்கள் எல்லாம்
எல்லாம் ஜனாசா நல்லடக்கத்தில் பங்கெடுத்திருக்கிறது மட்டுமல்லாமல் குறிப்பாக இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்ட அதே கட்டிடத்தில் பக்கத்து ரூம்ல தான் நஹ்லா இருந்தார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அப்படி என்றால் நஹ்லா அவர்களுடைய இலக்கு அல்ல, அவர்களுடைய இலக்கு இஸ்மாயில் ஹனியா தான் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. அது தனியான அந்த வீடியோவில் நீங்க விரிவாக பார்க்க முடியும். எது எப்படி போனாலும் இந்த இவர்களுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கான முயற்சி நடைபெறுகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேல் பார்க்க விரும்பாத ஒரு விவகாரமே என்னன்னு கேட்டா பாலஸ்தீன ஒற்றுமை முன்னணி ஒன்றைத்தான் என்கிறது அல் ஜசீரா. எனவே பாலஸ்தீனர்கள் ஒற்றுமைப்படாமல் இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பு. நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல ஒரு சமூகத்தினுடைய உரிமைக்காக போராடுகிற நேரத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படாத போது அதிலே யார் பிரிந்து நிற்கிறார்களோ அவர்களை விலைக்கு வாங்கிக் கொள்வார்கள். விலை போகிறவர்களால் சமூகம் நாசமாகும் என்பதை வரலாறு நமக்கு படித்து தந்திருக்கிறது. அதற்கு பாலஸ்தீனமும் விதிவிலக்கல்ல. இந்த போராட்டத்திலே அவர்களுடைய ஒற்றுமை அவர்களை வெற்றியை நோக்கி அழைத்துக் கொண்டு செல்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், அவருடைய முயற்சிகள் கைகூட வேண்டும். இந்த மாதிரியான நேரத்தில் தான் நமக்கெல்லாம் தெரியும், இந்த தாக்குதல் நடைபெற்று இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டதற்கு பிறகு பல நாடுகளுடைய ஆதரவும் பாலஸ்தீனம் பக்கம் திரும்பி இருக்கிறது. குறிப்பாக துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சர் பாலஸ்தீன சுதந்திர போராட்ட அமைப்பாக இருக்கிற ஹமாஸினுடைய தற்போதைய நிர்வாகத்தை வந்து சந்தித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக காலித் மிஷல் அவர்களை சந்தித்திருக்கிறார். இவர்தான் ஹமாஸினுடைய புதிய தலைவராக அறிவிக்கப்படலாம் என்று நம்பப்படுகிற நேரத்தில் தான் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. இந்த சந்திப்பு மாத்திரமல்லாமல் துருக்கி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, துருக்கி, பாகிஸ்தான் உள்ளிட்ட பல நாடுகள் தங்களுடைய தேசிய கொடியை அரை கம்பத்தில் பறக்க விட்டிருக்கிறார்கள். அதற்கான காரணம், நாங்கள் பாலஸ்தீனத்தோடு நிற்கிறோம், இஸ்மாயில் ஹனியாவினுடைய மரணத்தின் துக்கத்தில் பங்கெடுக்கிறோம் என்பதை அறிவிப்பதற்காக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அவங்க வந்து ஹனியாவுக்குரிய நாள் என்றே அறிவித்திருக்கிறார்கள். ஈரான், லெபனான், அதே போன்று யமன் போன்ற நாடுகள் 3 நாட்கள் துக்க தினங்களை அறிவித்திருக்கிறார்கள். இப்படி பல நாடுகளும் இவர்களுடைய விவகாரத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கிறாங்க என்று சொன்னா, துருக்கியினுடைய இஸ்ரேலுக்கான துணை தூதுவரை அழைத்து விளக்கம் கேட்டிருக்கிறார்கள், கண்டித்திருக்கிறார்கள். குறிப்பாக சம்மன்ஸ் அனுப்பி இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க எப்படி இஸ்மாயில் ஹனியாவுடைய மரணத்திற்கு உங்களுடைய தேசிய கொடியை அரை கம்பத்தில் பறக்க விட முடியும்? இதுல என்ன தெரியணும்னா, அவனோட நாங்கள் ஒற்றுமைப்பட போகிறோம், நாங்கள் அவனோட தொடர்பு வச்சுக்கிற போகிறோம்னு போனாங்கல்ல, போனதினுடைய விளைவு என்னன்னு தெரியுதா? இப்போ கரெக்டாக அமெரிக்கா சில பேரை வளைச்சி போட்டு சில நாடுகளை இணக்கமாக்கி வச்சிருக்கிறான். அதனால தான் இவ்வளவு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். குறிப்பாக இஸ்மாயில் ஹனியாவினுடைய மரணத்திற்கு யார் யாரெல்லாம் கண்டித்தார்கள் என்கிற பட்டியல் வெளியாகி இருக்கிற நேரத்தில் வாய் திறக்காதவர்கள் பட்டியல் கூட இன்றைக்கு வெளியாகி இருக்கிற. அதில் முதலிடத்தில் இருப்பதே எமிரேட்ஸ் தான். எமிரேட்ஸ் இது தொடர்பாக வாய் திறக்கவில்லை. காரணம் என்னன்னு கேட்டால், முழுவதுமாக எமிரேட்ஸ் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் பக்கம் தான் நிற்கிறாங்க. அவர்களுடைய எமிரேட்ஸ், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகள் முழுவதுமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறது. அவர்களோடு ராஜதந்திர உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். துருக்கி நாங்கள் ராஜதந்திர உறவுகளை துண்டிக்கிறோம் என்று பலமுறை சொல்லி பொருளாதார ரீதியிலான தொடர்புகளை துண்டித்திருந்தாலும், ஏற்றுமதி இறக்குமதிகளை துண்டித்திருந்தாலும், ராஜதந்திர தூதரக ரீதியிலான தொடர்புகளை அவர்கள் இன்னும் துண்டிக்கவில்லை. அதனால தான் துருக்கியினுடைய துணை தூதுவரை அழைத்து இன்றைக்கு இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நீங்க எப்படி அரை கம்பத்தில் தேசிய கொடியை பறக்க விடுவீங்க என்று சொல்லி கண்டித்திருக்கிறார்கள். நீங்க எப்படி இஸ்மாயில் ஹனியாவுக்கு ஆதரவாக நிற்க முடியும் என்று கண்டித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படி எல்லா பக்கமும் என்னன்னா, தனக்கு தேவையான மாதிரி அரபு நாடுகளை வளைச்சு வச்சிருக்கிறான். ஈஜிப்ட் என்னதான் பேசினாலும் இஸ்ரேலுக்கு எதிராக வந்து நிற்பானாண்டா வந்து நிற்க மாட்டான். ஜோர்தான் என்னதான் பேசினாலும் இஸ்ரேலா காசாவானா இஸ்ரேல் பக்கம் தான் வந்து நிற்பான். இப்படி பல அரபு நாடுகளை அவர்கள் தங்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையும் இன்றைக்கு இருக்கிறது. அதே இந்த குளறுபடிகளுக்குள்ளதான் காசாவிலே இருக்கக்கூடியவர்களும் பாலஸ்தீனத்திலே இருக்கக்கூடியவர்களும் தங்கள் நாட்டை தங்களுக்குரியதாக மாற்றிக் கொள்வதற்கான போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். எதிரிகளோடு மோதுவதை விட அவர்கள் அச்சப்படுகிற இடமே என்னன்னா, துரோகிகளை பற்றியதுதான். இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில புல்லுருவிகளால் தான் இவ்வளவு அநியாயம் பாலஸ்தீனத்திலே நடக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 300 நாட்களுக்கு பிறகு 40,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற
செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நீங்க பார்க்கலாம் 16,000க்கு மேற்பட்டவர்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறது காசாவில் என்கிற அநியாயங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் பல இடங்களிலே அவர்கள் பலவிதமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிரான எதிர்விளைவு தாக்குதல்களையும் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினம் தோஹா கத்தாரில் வைத்து கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஹமாஸினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவரும் குறிப்பாக ஹமாஸினுடைய மரணித்த தலைவர் இஸ்மாயில் ஹனியாவினுடைய வாரிசாக பார்க்கப்படுபவருமாக இருக்கக்கூடிய கலீல் அல் ஹையா அவர்கள் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக இஸ்மாயில் ஹனியாவினுடைய மரணம் எங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து தரும் என்று சொல்லியிருக்கிறார். இவர் காசாவிலே இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய துணை தலைவராக இருக்கிறார். குறிப்பாக கலீல் அல் ஹையாவை பொறுத்தவரை இவர் காசாவில் தான் இருக்கிறவர். தற்போது கத்தாருக்கு போயிருக்கிறார். எப்படி உள்ள வர்றாங்க எப்படி வெளியே போறாங்கிறதெல்லாம் தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் ஹனியாவினுடைய மனைவி காசாவில் இருந்தார்கள், தற்போது கத்தாரிலே இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி உள்ளே வருகிறார்கள் எப்படி போகிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் மர்மமாக இருக்கிற நேரத்தில் தான் கலீல் அல் ஹையா இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறாரு. அந்த செய்தி என்னன்னு சொன்னா, இஸ்மாயில் ஹனியா மரணித்திருக்கிறார். தன்னுடைய உறவுக்காரர் வேற, தன்னுடைய தளபதி வேற, தன்னுக்கு ரொம்ப நெருக்கமானவர் வேற, இவ்வளவு நெருக்கங்கள் இருந்தும் அவர் பேசும்போது சொன்ன ஒரு துல்லியமான அழகான வார்த்தை என்னன்னு கேட்டா, காசாவிலே கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட 16,000 குழந்தைகளின் இரத்தத்தை விட இஸ்மாயில் ஹனியாவின் இரத்தம் ஒன்றும் புனிதமானது அல்ல. இஸ்மாயில் ஹனி அந்த குழந்தைகளின் கண்ணியத்தை விட இஸ்மாயில் ஹனியாவினுடைய கண்ணியம் ஒன்றும் பெரிதானது அல்ல. ஏன் அதை சொல்றாருன்னு கேட்டா, எங்களுக்கு காசாவிலே மரணிக்கிற ஒவ்வொரு உயிர்களும் இஸ்மாயில் ஹனியாவுக்கு நிகரானவர்கள், அதை விட முக்கியமானவர்கள். இஸ்மாயில் ஹனியா மட்டும் முக்கியமானவர், அங்கு மரணிக்கிற மற்றவங்க எல்லாம் அடுத்த கட்டத்தில் உள்ளவங்கிற பார்வையே எங்களுக்கு கிடையாது என்று சொல்லி ஒரு தன்னுடைய தலைவனை இழந்திருக்கிறார், தன்னுடைய இயக்கத்தின் தலைவரை இழந்திருக்கிறார், தன்னுடைய நாட்டின் மிக முக்கியமான சுதந்திர போராளியை இழந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மிக துல்லியமான இந்த வார்த்தையை சொல்வது என்பது தவிர்க்க முடியாத, யாரும் நினைத்து பார்க்காத ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். எங்களுடைய தலைவன் தான் மேன்மையானவன், எங்களுடைய தலைவன் எப்படி தெரியுமா என்று பல பேரும் தலைவருக்காக பேசுகிற நேரத்தில் கலீல் அல் ஹையா அவர்கள் ஹமாஸினுடைய அடுத்த கட்ட தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் மிக துல்லியமாக சொன்ன வார்த்தை தான், இஸ்மாயில் ஹனியாவினுடைய இரத்தம், இஸ்மாயில் ஹனியாவினுடைய கண்ணியம், இஸ்மாயில் ஹனியாவை விட அங்கு மரணித்த குழந்தைகளுடைய கண்ணியம் மிக முக்கியமானது. அங்கு மரணித்த சிறுவர்களுடைய இரத்தம் இவருடைய இரத்தத்தை விட புனிதமானதாக நாங்கள் பார்க்கிறோம். இவர்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் நாங்கள் பார்க்கவில்லை என்பதை சொல்லி காட்டியிருக்கிறார். இது இன்றைக்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிற ஒரு கருத்தாகவும் மாறி இருக்கிறது. அவ்வளவு நெகிழ்வான பல தருணங்களை அது கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறது. காசா முழுவதும் மக்கள் கவலையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். காசா முழுவதுமே கவலை தோய்ந்த நிலையாக இருக்கிறது. காசா மட்டுமல்லாமல் வெஸ்ட் பேங்க்ல குறிப்பாக இன்றைய தினம் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் பல வாயில்களும் மூடப்பட்டு ஒரே ஒரு வாயில் மாத்திரம்தான் திறக்கப்பட்டிருந்தது. அந்த வாயில் ஊடாகத்தான், அந்த கேட் ஊடாகத்தான் தொழுகைக்காக மக்கள் பயணிக்க வேண்டியிருந்தது. அதனூடாக கஷ்டப்பட்டு உள்ளே நுழைந்து ஜுமா தொழுகையில் பங்கெடுத்த மக்கள் பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திர போராளியான இஸ்மாயில் ஹனியாவுக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். கண்ணீர் மல்க அவர்களுடைய காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. முழு பாலஸ்தீனமும், ஏன் மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய முழு உலகம் கூட காசாவினுடைய சுதந்திர போராளி ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியாவுக்காக கண்ணீர் சிந்துகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு துருக்கி ஒரு முக்கியமான காரியத்தை செய்திருக்கிறது. வரவேற்புக்குரிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், துருக்கியிலே இன்றைக்கு இன்ஸ்டாகிராம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மெட்டாவினுடைய ஃபேஸ்புக், மெட்டாவினுடைய மிக முக்கியமான ஒரு தயாரிப்பு தான் இன்ஸ்டாகிராம். புகைப்படங்களை கொண்டு இயங்கக்கூடிய ஒரு முக்கியமான சோசியல் தளமாக இருக்கிறது. அந்த தளத்தை தடை செய்திருக்கிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டா, இஸ்மாயில் ஹனியா தொடர்பான செய்திகளை பகிர்கிற போது அந்த செய்திகளை மெட்டா முடக்குகிறது. நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், மலேசியாவினுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிமுடைய ஃபேஸ்புக் பதிவை கூட மெட்டா நீக்கி இருந்தாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் தான் துருக்கியினுடைய மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள் தங்களுடைய அனுதாபத்தை தெரிவித்திருந்த நேரத்தில் இஸ்மாயில் ஹனியாவினுடைய பெயரை பயன்படுத்தினாலே
அவருக்கு ஆதரவாக பேசினாலே அந்த போஸ்டுகளை இன்ஸ்டாகிராம் நீக்கி வந்த நேரத்தில் தான் அதிரடியாக எந்த விதமான கருத்துக்களுக்கும் வழிவைக்காமல் உடனடியாக மெட்டா இயங்குவதை தடை செய்திருக்கிறது. இன்றைக்கு துருக்கி என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. துருக்கியில் இருக்கக்கூடிய 85 மில்லியன் மக்கள் தொகையில் சுமார் 50 மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துகிறார்கள் என்கிற நிலையில் உடனடியாக 50 மில்லியன் பேர் யூஸ் பண்றாங்க, இதனால் அது வருமே இது வருமே என்றெல்லாம் யோசிக்கவே இல்லை. உடனடியாக அர்துகானுடைய உத்தரவின் பேரில் மெட்டாவினுடைய இன்ஸ்டாகிராமுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மெட்டாவில் இருந்த இன்ஸ்டாகிராம் பயன்படுத்திய பல பேரும் உடனடியாக இன்றைக்கு எக்ஸை நோக்கி ட்விட்டரில் அக்கவுண்ட் திறந்துக்கிட்டு அதுக்கு மாறிக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. உண்மையிலேயே செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா தனக்கு ஆதரவானவன் எவ்வளவு அநியாயத்தை செஞ்சாலும் 40,000 பேரை கொன்று குவிச்சிருக்கிறான். ஒரு பயங்கரவாதத்தின் உச்சத்தில் இஸ்ரேல் காரியத்தை ஆட்சி கொண்டிருக்கிறது. அவர்களை பயங்கரவாதி என்று சொன்னால் அந்த போஸ்டுகள் நீக்கப்படுகிறது. அவங்களை ரொம்ப சூப்பர் என்று சொன்னால் அந்த போஸ்டுகளுக்கு வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. சுதந்திரத்திற்காக எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராளிகள் இக்கட்ட சந்திச்சதே கிடையாதுங்க. உலக வரலாற்றில் எத்தனையோ நாடுகள் சுதந்திரத்திற்காக போராடி இருக்கிறது. அவர்களுடைய எந்த ஒரு பதிவுகளும் எந்த ஒரு செய்திகளும் இப்படி ஊடகங்களால் மழுங்கடிக்கப்பட்டது கிடையாது, இப்படி ஊடகங்களால் புறக்கணிக்கப்பட்டது கிடையாது. ஆனால் காசா விவகாரத்தில் மட்டும் இவ்வளவு அநியாயம் நடக்கும்போது அத்தனையும் ஏன் முடக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த ஊடகங்கள் எல்லாமே அவங்க கையில் இருக்குது. அதனால் என்ன செய்யறான்னு கேட்டால் உண்மை வெளியே வந்துவிடக் கூடாது என்பதற்காக பாரி அழுத்தம் கொடுக்கிறார்கள். அல் ஜசீராவும் தொலைக்காட்சியாக இல்லாமல் வெறும் டிஜிட்டலில் மட்டும் இருந்திருந்தான்னு சொன்னால் என்னைக்கோ முடக்கி விட்டுருப்பாங்க. அதையும் புரிஞ்சுக்கிறங்க. அது முடக்கப்படாமல் இருக்கிறதுக்கான காரணம் அவன் தொலைக்காட்சியில் இருக்கிறான், அவன் டிவியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அல் ஜசீரா. அதனால தான் முடக்க முடியாமல் இருக்கு. இல்லைன்னா என்னைக்கோ அதையும் முடக்கி இருப்பார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். துருக்கி செய்த ஒரு முக்கியமான காரியமாக இந்த காரியம் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. இப்படியான நேரத்தில் தான் இன்றைய தினம் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவுக்குள் என்கிற கேள்வி மிக முக்கியமானது. நமக்கெல்லாம் தெரியும், நேற்றைய தினம் முகமது தைஃப் கஸ்ஸாம் பிரிகேடினுடைய படை தளபதியை நாங்கள் கொன்னுட்டோம் என்று சொல்லி 3 வாரத்துக்கு பிறகு இஸ்ரேல் அறிவித்திருந்தது. நம்ம தொடர்பாக தனியாக நேற்று நம்ம பேசி இருக்கிறோம். ஆனாலும் அதற்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் டேனியல் ஹகாரி இஸ்ரேலுடைய ஊடக பேச்சாளரிடத்தில் நீங்க ஏன் 3 வாரத்துக்கு பிறகு இதை சொல்றீங்கன்னு கேட்கும்போது 3 வாரமா ஆதாரம் தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. ஆதாரம் எங்கன்னு கேட்கும்போது எங்க ராணுவத்திட்ட இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க. இவ்வளவு நாளா தெய்ஃப் கொல்லப்பட்டுட்டாருங்கிறதுக்கு 3 வாரமா ஆதாரம் தேடினாங்களாம். ஆதாரம் ராணுவத்திட்ட இருக்குதான். அப்போ ஆதாரத்தை என்ன பண்ணணும்? சாம்பிராணி புகை போட்டு வச்சுக்கிறேன். ஆதாரம் அதை வெளியே போட வேண்டியதானே. இவரை தான் நாங்கள் கொண்டிருக்கிறோம், இந்த இடத்துல கரெக்டாக கொண்டிருக்கிறோம், இத்தனை மணிக்கு இது நடந்துச்சு, அவருடைய பாடி இந்தா இருக்குது, இது ஏதாவது காட்டணும்ல. ஒன்னையுமே காட்டாமல் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் லைஃப் கொல்லப்பட்டிருக்கிறான்னு இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால் இஸ்லாமிக் ஜிஹாட் மூவ்மெண்ட்டினுடைய ஆயுத பிரிவினுடைய தலைவர் ஒருவரை கொண்டிருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறாங்க. இன்றைக்கு அல் குதுஸ் பிரிகேட் இதுவரைக்கும் அதை உறுதிப்படுத்தவில்லை. இதெல்லாம் எதுக்கு பெரும்பாலும் சொல்லி வர்றாங்கன்னு சொன்னால் நம்ம நேற்று சொல்லி ஹமாஸ் காசாவுக்குள்ள கொல்லப்பட்டது 2 தலைவர்கள் தான், காசா சார்ந்த தலைவர்கள். அதுவும் காசாவுக்குள்ள கொல்லப்படல. இஸ்மாயில் ஹனியாவை தெஹரான்ல வச்சு கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி மற்றவரை கொல்லும் போது அவரை கொண்டிருந்தது எங்க ஆரூரிய கொண்டாங்க லெபனான்ல வச்சு. இந்த 2 பேரை தவிர்த்து வேறு யாரும் காசாவுக்குள் கொல்லப்படவில்லை. அப்படி இருக்கும்போது காசாவுடைய மக்களுடைய மனோநிலையை இன்னும் மழுங்கடிக்க செய்யணும் என்று சொன்னா இந்த மாதிரி தலைவர்கள் கொல்லப்பட்டாங்கிற செய்திகளை சொல்லணும். அப்படியான செய்திகளை தான் அவங்க சொல்லி பார்க்கிறாங்க என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் மிக துல்லியமான பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். தாரல் சுல்தான் பகுதிகளில் இருக்கக்கூடிய அல் ஹாசம் பகுதிகளில் இன்றைக்கு நிறைய பெர்காவா டேங்குகள் மீதான தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் அவர்கள் நேமர் என்கிற அவர்களுடைய இஸ்ரேல் இராணுவத்தினரை ஏற்றிக்கொண்டு செல்லக்கூடிய கேரியர்கள் 3 அளித்திருப்பதான செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு கேரியருக்குள்ள ராணுவத்தை ஏற்றிக்கிட்டு போற லாரி அந்த மாதிரி இருக்கும். அது அந்த கேரியர் ஒன்றுக்குள்ள குறைஞ்சது 20 பேராவது இருப்பாங்க. ஒன்றுக்குள்ள 10 பேர் வச்சா கூட 30 பேர் இன்றைக்கு காலியாகி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்றாங்கன்னா, ரஃபாவில் இருக்கக்கூடிய பட்டாலியன்ஸ்ல 4 பட்டாலியன்ஸை நாங்கள் எடுத்துட்டோம், நாங்கள் ரஃபாவில் வென்று கொண்டு வருகிறோம் என்றெல்லாம் நெத்தன்யாஹு கூவிக்கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே நாங்கள் ரஃபாவிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய
இஸ்ரேலிய பட்டாலியன்களுக்கு பல முனைகளிலும் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறோம், அவர்களை மரண படுகொலியை நோக்கி இழுத்து கொண்டு செல்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் சொல்லியிருக்கிற அதே நேரம் கிட்டத்தட்ட பலவிதமான திட்டங்களை தயாரித்து பல இலக்குகளை தேர்ந்தெடுத்து ரொம்ப கவனமாக நாங்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறோம் என்கிற செய்திகளையும் கஸ்ஸாம் பிரிகேட் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஒரு ஜியோனிச காலாட்படை தரைப்படையைச் சேர்ந்தவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதில் அவர்களுடைய வாகனங்கள் அவர்கள் ஒன்று கூடிய இடங்கள் என்று பல இடங்களில் ஷெல் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம். பாரிய தாக்குதல்களில் அங்கு இருந்த பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள். ஹெலிகாப்டர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களுடைய உடல்கள் தூக்கி கொண்டு செல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தாலல் ஹவா பகுதிகளில் தான் இந்த தாக்குதலையும் கஸ்ஸாம் பிரிகேட் மேற்கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல் குதுஸ் படையணி இன்றைக்கு இஸ்லாமிக் ஜிஹாத் மூவ்மெண்டினுடைய அல் குதுஸ் படையணி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, கஸ்ஸாம் பிரிகேடோடு இணைந்து நாங்கள் இன்றைக்கு ரஃபாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளிலும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம். அதிலே ஜியோனிச படை ஒன்றின் மீது வீட்டுக்குள் வைத்து அவர்கள் பதுங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த வீட்டை மொத்தமாக அழித்திருக்கிறோம், அங்கிருந்து அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அல் குதுஸ் பிரிகேட் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இன்றைய தினம் பல கனரக மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் அபாபீல் என்கிற ஏவுகணை தாக்குதல்களையும் தாலல் ஹவா பகுதிகளில் இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார். அதே நேரம் கஸ்ஸாம் பிரிகேடும் நாங்களும் சேர்ந்து ஷபூரா முகாம் பகுதிகளிலும் அதே போன்று அபு அல் சபேர் என்கிற பகுதிகளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் வெஹிக்கிள்களை இலக்கு வைத்து வாகனங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறோம், அதிலும் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் சொல்லி இருக்கிற அதே நேரம் தஹ்தூ என்கிற ஒரு ரவுண்டானா பகுதி ரவுண்டபவுட் பகுதி அந்த பகுதிகளில் இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய தரைப்படையை நோக்கி நாங்கள் தாக்குதல் நடத்தியதில் அங்கிருந்த பல பேரும் கொல்லப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் அவர்களில் எஞ்சியவர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே பதுங்கி இருப்பதற்காக ஓடினார்கள், அந்த வீட்டையும் அழித்து அவர்களை கொன்று குவித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பாலஸ்தீனத்திலே போராடக்கூடிய சுதந்திர போராளிகளுடைய அமைப்புகள் வெளியிட்டிருக்கிறார்கள். தங்களுடைய தலைவர்களை தாங்கள் இழந்தாலும் தங்களுடைய தளபதிகளை இழந்தாலும் தங்களுடைய போராட்டம் முடிவுக்கு வராது, நிச்சயமாக எங்களுடைய போராட்டம் வெற்றி பெறும் என்கிற இறை நம்பிக்கையோடு அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். இந்த மாதிரியான நேரத்தில் தான் என்ன நடக்கிறது ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே என்பது மிக முக்கியமானது. நேற்றைய தினம் இரவு பிந்திய நேரத்தில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதலை ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லி. அந்த தாக்குதல்கள் கத்தியுக்ஷா வகையான ராக்கெட் தாக்குதல்கள், நூற்றுக்கணக்கான ராக்கெட் தாக்குதல்களை அவர்கள் இஸ்ரேலை நோக்கி ஏவி இருந்தார்கள். அந்த தாக்குதல்களை பொறுத்தவரை அதுக்கு ஒரு விளக்கத்தை இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த தாக்குதல்கள் எங்களுடைய தளபதிகள் கொல்லப்பட்டதற்கோ இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டதற்கோ நடத்தப்படுகிற பதிலடி தாக்குதல்கள் இல்லை. அது பதிலடி தாக்குதல் இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த தாக்குதல் வளமையான தாக்குதல், நாங்கள் பாலஸ்தீனத்திற்காக பாலஸ்தீன சுதந்திரத்திற்காக வளமையாக தாக்குதல் நடத்துகிறோமே அந்த மாதிரி தாக்குதல் தான். அதனால நூற்றுக்கணக்கான கத்தியுக்ஷா வகை ஏவுகணைகள், கத்தியுக்ஷாங்கிறது இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது சோவியத் யூனியனால் உருவாக்கப்பட்ட ஒரு வகையான ஏவுகணை. அதை பின்னாட்கள் அதை டெக்னாலஜியை பயன்படுத்தி பின்னாட்களில் ஈரான் அதை தயாரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையான பாரிய ஏவுகணை தாக்குதல்களை தான் நேற்றைய தினம் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலை நோக்கி நடத்தியிருந்தார்கள். அந்த தாக்குதல்களுக்கும் பதிலடி தாக்குதல்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லியிருக்கிற அதே நேரம் பதிலடி தாக்குதல்கள் மிக கொடூரமாக இருக்கும் என்கிறார் ஹசன் நஸ்ருல்லா. குறிப்பாக நீங்கள் சிரிக்கிற அனைத்து சிரிப்புகளையும் உடனடியாக சிரித்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் தொடர்ந்து அலை இருக்கிறீர்கள் என்கிறார் ஹசன் நஸ்ருல்லா. எனவே அழுகையை எதிர்பாருங்கள் என்று கடுமையான எச்சரிக்கையை ஹிஸ்புல்லாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் இதுவரைக்கும் பதிலடி தாக்குதல், பழிவாங்குகிற தாக்குதல்களை ஆரம்பிக்கவில்லை. எனவே அவர்கள் ஆரம்பிக்கிற நேரம் அது பாரதூரமான ஒரு பாரிய யுத்தமாகத்தான் மாறப்போகிறது என்பதைத்தான் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கும் காபர் ஷைபா மலைப்பகுதிகளில் இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய சமாக்கா என்கிற இராணுவ தளத்தின் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி நாங்கள் வெற்றி அடைந்திருக்கிறோம், அந்த ஏவுகணை தளத்தை நாங்கள் அழித்திருக்கிறோம் என்கிற
செய்திகளையும் இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படியான நேரத்தில் தான் ஈரான் என்ன செய்ய போகிறது என்கிற கேள்விகளும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஈரானுடைய IRGC உள்ளிட்ட ஈரானிய புதிய அரசாங்கம் கண்டிப்பாக நாங்கள் இஸ்ரேல் மீது பதிலடி தாக்குதல் தொடுப்போம் என்று அறிவித்து விட்டார்கள். ஆனால் எப்போ தொடுக்க போறாங்க, எப்படி தொடுக்க போறாங்க, நேரடியாக அவங்களே களத்துக்கு வந்து யுத்தம் பண்ண போறாங்களா அல்லது அவர்களுடைய குழுக்களாக இருக்கிற ஹெஸ்புல்லாக்களுக்கு வலு சேர்த்து அதே போன்ற ஹூதிகளுக்குரிய தேவையான ஆயுதங்களை கொடுத்து இப்படி எதையாவது பண்ண போறாங்களாங்கிறது தெரியல. ஆனால் பதிலடி கொடுப்போம் என்று சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையினுடைய தேசிய பாதுகாப்பு தகவல் தொடர்பு ஆலோசகர் ஜான் கிர்பி என்ன பண்றாருன்னு கேட்டா ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தி இருக்கிறாரு. அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், ஈரான் விவகாரத்தில் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறோம். காரணம் என்னன்னா, தங்களால் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த முடியும், அதுவும் பயங்கரமான தாக்குதல்களை நடத்த முடியும் என்பதை ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல்களில் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். எனவே இஸ்ரேல் அதை எதிர்கொள்ள முடியுமா இல்லையா என்கிற கேள்விகள் இருக்கிறது. அப்படியான நேரத்தில் தான் ஈரானுக்கு அந்த பலம் இருக்கிறது, ஈரான் அந்த தாக்குதல்களை துல்லியமாக நடத்துவார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை சொல்லி இருக்கக்கூடிய அமெரிக்கா லெபனானுடைய கடல் பரப்பை நோக்கி, அதாவது மேல் பகுதி இருக்கிறதா இல்லையா, இஸ்ரேலுக்கு லெபனானுக்கு எல்லையில் இருக்கக்கூடிய கடற்பகுதியை நோக்கி, செங்கடலுக்கு மேல் பகுதியை நோக்கி கிட்டத்தட்ட 12 கப்பல்களை அமெரிக்கா அனுப்பி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான், ஆனால் அப்படி ஒரு செய்தியும் வெளியாகி கொண்டிருக்கிறது. அல் ஜசீராவை பொறுத்தவரையில் அதை எங்களால் இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். செங்கடல் பகுதிகளிலே அவர்களுடைய வளமையான கப்பல் மாத்திரம்தான் நிற்கிறது. இப்படியான ஒரு நிலை இருக்கும் போது இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈரான் ஆரம்பிக்கிற போது அந்த தாக்குதல்கள் அநேகமாக இஸ்ரேலுடைய கப்பல்களை நோக்கியதாகவும் இஸ்ரேலுடைய ராணுவ தளங்களை நோக்கியதாகவும் இருக்கும் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் பெரும்பாலும் அவர்கள் தெஹரானிலேயே தாக்குதல் நடத்தி இருக்கிறதுனால பதிலடியாக டெல் அவிவை அவர்கள் தாக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. எது எப்படி போனாலும் ஈரானும் இஸ்ரேலும் சண்டை பிடிக்கிறதா, வேறு நாடுகள் சண்டை பிடிக்கிறதா என்பதை தாண்டி காசாவிலே யுத்த நிறுத்தம் வர வேண்டும், காசா நிம்மதி அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களுக்கு அவர்களுடைய பெருபூமி கிடைக்க வேண்டும், அவர்கள் சுதந்திரமானவர்களாக மாற வேண்டும். அவர்கள் சுதந்திரம் பெற்றவர்களாக மாறுகிற போதுதான் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக அவர்களும் வாழ முடியும் என்கிற விவகாரம் இருக்கிறது. எனவே அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், அந்த மக்களுக்காக கையேந்துங்கள், அந்த மக்களுக்காக ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்துன் நாசிலாவை ஓதுங்கள். குனூத்துன் நாசிலா எப்படி என்ன ஏது என்கிற தனியான வீடியோ நம்முடைய தளத்திலே போட்டிருக்கிறோம். அதில் நீங்கள் பார்க்காதவங்க அதிலையும் பார்த்து கொள்ளுங்கள். எனவே பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியிலும் குரல் கொடுப்போமாக. எதிர்வருகிற 11ஆம் தேதி பொத்துவிலில் ஆரம்பிக்கிற பாலஸ்தீன விடுதலை பேரணி எதிர்வருகிற 16ஆம் தேதி ஏராவூர் வரைக்கும் நடத்தப்பட இருக்கிறது. ஒவ்வொரு ஊராக தாண்டி போகிற அந்த பேரணியிலும் கூட்டமாக கலந்து கொண்டு பாலஸ்தீன மக்களுக்கான நம்முடைய உரிமை குரலை எழுப்புவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.